மார்னிங் சில்ட்ரன். நேற்றுக்கு முன்னாள் வரைக்கும் அடர்ப்பித்தல் முறைகள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஷார்ட்டில் எப்படி சொல்கிறது, ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரொம்ப ஈஸி பிள்ளைங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முறை புவியீர்ப்பு முறையில் அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். இதில் எப்போவுமே உலோகத்தாதுவை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் நீங்கள். ஒன்று உலோகத்துகள்கள், இன்னொன்று கனிம கழிவு. எவ்வகையான தாதுக்களை இந்த புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கலாம்? தங்கத்தாது, ஹேமடைட் தாது, டின்ஸ்டோன் தாது அடர்ப்பிக்கலாம். இதில் என்ன தத்துவம்னா, உலோக துகள்கள் அதிக புவியீர்ப்பு தன்மை உடையவை, ஆனால் கனிம கழிவுகளானது குறைந்த புவியீர்ப்பு தன்மை உடையவை. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். புரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா உலோக துகள்கள், அதாவது உலோகத்தாதில் 2 இருக்கும். உலோக துகள்கள் இருக்கும், கனிம கழிவு இருக்கும். புரியுறதா? அடுத்து நுரை மிதப்பு முறை. நுரை மிதப்பு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா உலோகத்தாது உலோகத்தாது 2 பார்ட்டாக இருக்கும். 2 பார்ட்டாக எடுத்துக்கணும். ஒன்று உலோகத் துகள்கள், இன்னொன்று கனிம கழிவு. இந்த எவ்வகையான தாதுக்களை நுரை மிதப்பு முறையை பயன்படுத்தி அடர்ப்பிக்கலாம்? கலீனா, ஜிங்க் பிளண்ட் போன்ற சல்ஃபைட் தாதுக்களை இந்த நுரை மிதப்பு முறையின் மூலம் நாம் அடர்ப்பிக்கலாம். இங்கே உலோகத்தாது வந்து 2 நம்ம எடுத்துக்கணும். உலோகத் துகள்கள், கனிம கழிவு. இப்போது இதில் நுரை மிதப்பு முறையில் என்ன தத்துவம்னா, இந்த உலோக துகள்களானது எண்ணெயில் நனையும் தன்மை உடையதாய் மாறும், ஆனால் தண்ணியில் நனையாது, நீரில் நனையாது. அதே நேரத்தில் கனிம கழிவுகள் நீரில் நனையும், ஆனால் எண்ணெயில் நனையாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3வது முறை பார்த்திங்கன்னா காந்த பிரிப்பு முறை. இதில் பார்த்திங்கன்னா எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்னா டின்ஸ்டோன், நெக்ஸ்ட்டு குரோமைட் தாது போன்ற உலோகத்தாதுக்களுக்கு இந்த காந்த பிரிப்பு முறையை பயன்படுத்தலாம். இதில் தத்துவம் என்னென்னா, உலோக துகள்களுக்கு காந்தத்தன்மை இருந்துச்சுன்னா கனிம கழிவுக்கு காந்தத்தன்மை இருக்காது. உலோக துகள்களுக்கு காந்தத்தன்மை இல்லைன்னா கனிம கழிவுக்கு காந்தத்தன்மை இருக்கும். இப்போ 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டின்ஸ்டோன் இது காந்தத்தன்மை அற்றது, உல்ஃப்ரமைட் காந்தத்தன்மை உடையது, குரோமைட் தாது காந்தத்தன்மை உடையது, மண்வகை மாசு காந்தத்தன்மை அற்றது. ஸோ இது 2 கலந்துருந்தால் ஈஸியாக, இது 2 கலந்துருக்கும் போது ஒன்று காந்தத்தன்மை இருக்குது, இன்னொன்றுக்கு காந்தத்தன்மை இல்லை. இதுக்கு காந்தத்தன்மை இல்லை, இதுக்கு காந்தத்தன்மை உடையது. இந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் எதுக்கு பயன்படுது, இந்த புவியீர்ப்பு காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சயனைட் வேதி கழுவுதல். ஃபஸ்ட்டு வேதி கழுவுதல் 4, அதில் ஃபஸ்ட்டு முறை சயனைட் வேதி கழுவுதல். இதில் என்ன பண்ணுவோம், இதில் இந்த சயனைட் வேதி கழுவுதல் மூலம் எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்னா தங்கத்தாது அடர்ப்பிக்காங்க. இதில் என்ன தத்துவம்னா, உலோக துகள்கள் கரைந்த நிலையில் கிடைக்கும், கனிம கழிவுகள் கரையாத மாசுக்களாக நமக்கு கிடைக்கும். கனிம கழிவுங்கிறது மாசு தான். இப்போ தங்கத்தாதுவை சோடியம் சயனைடு கரைசலோடு சேர்க்கும்போது தங்கத்தின் சயனைடு அணை உப்பு கரைசல் நமக்கு கிடைக்கும் கரைந்த நிலையில். அது கூட துத்தநாகத்தை சேர்க்கப்படும் பொழுது நமக்கு ஒடுக்கப்பட்டு துத்தநாகம் இந்த அணை உப்பு கரைசலை ஒடுக்கி நமக்கு எது கிடைச்சிடும், தங்கத்தாது கிடைச்சிடும். கரையாத மாசுக்களாக எது கிடைக்குன்னா அலுமினோ சிலிக்கேட் கிடைக்கும். அதுக்கடுத்து அமோனியா வேதி கழுவுதல். அமோனியா வேதி கழுவுதலில் பார்த்திங்கன்னா எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்னா நிக்கல் தாது, காப்பர் தாது, கோபால் தாது போன்ற உலோக தாதுக்களை அமோனியா வேதி கழுவுதல் முறையை பயன்படுத்தி அடர்ப்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த உலோக தாதுவாக எடுத்துக்கிட்டு அது கூட நீர்ம அமோனியா சேர்த்திங்கன்னா உலோக அமோனியா அணை உப்பு கரைசலாக கிடைக்கும். நிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிக்கல் அமோனியா அணை உப்பு கரைசலாக கிடைக்கும். காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் அமோனியா அணை உப்பு கரைசலாக கிடைக்கும். கோபால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபால்ட் அமோனியா அணை உப்பு கரைசலாக கிடைக்கும். இதில் கரையாத மாசுக்களாக எது கிடைக்குன்னா இரும்பு ஆக்சைடு அல்லது இரும்பு ஹைட்ராக்சைடு, அலுமினோ சிலிக்கேட்டுகள் கரையாத மாசுக்களாக நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அடுத்த முறை பார்த்திங்கன்னா கார வேதி கழுவுதல். கார வேதி கழுவுதலில் எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்னா பாக்சைட் என்பது அலுமினியத்தின் தாது. இந்த தாது இதில் பார்த்திங்கன்னா அலுமினியத்தின் தாதுவை சோடியம் ஹைட்ராக்சைடு கார கரைசலுடன் உப்பு வெப்பப்படுத்தும் பொழுது அதை எந்த டெம்பரேச்சர்னால் 470 கெல்வின்லேருந்து
520 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு 35 அட்மாஸ்பியர் அழுத்தம் செலுத்தப்படும் பொழுது கரைந்த நிலையில் சோடியம் மெட்டாஅலுமினேட் கிடைக்கும். அது கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கப்பட்டு வீழ்படிவு வடிகட்டப்பட்டு 1670 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்படும் பொழுது நமக்கு தூய அலுமினா கிடைக்குது. இது எல்லாமே கரைந்த நிலையில் கிடைக்கும். கரையாத மாசுக்களாக நமக்கு இரும்பு ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு கிடைக்கும். இதை வடிகட்டி நீக்கிடுவாங்க. அதுக்கடுத்து அமில வேதி கழுவுதல் எவ்வகையான தாதுக்களை நாம் அடர்ப்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நுரைமீது முறையில் படித்தோம் இல்லையா, அதே தான். கலீனா, ஜிங்க் பிளண்ட் போன்ற சல்ஃபைட் தாதுக்களை அடர்ப்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்தாதுவை நல்லா தூள் பண்ணி அது கூட சூடான நீர்மை H2SO4 சேர்க்கும்போது கரைந்த நிலையில் நமக்கு சல்ஃபைட் கரைசல் கிடைக்கும். அது கரையாத நிலையில் திண்ம சல்ஃபர் கிடைக்கும். இதை வடிகட்டி நீக்கிடுவாங்க. அவ்வளோதான் சில்ட்ரன். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அமில வேதி கழுவுதல், அதுக்கடுத்து கார வேதி கழுவுதல், அதுக்கடுத்து அமோனியா வேதி கழுவுதல், அதுக்கடுத்து சயனைடு வேதி கழுவுதல், அதுக்கடுத்து நுரை மிதப்பு முறை, அதுக்கடுத்து புவியீர்ப்பு முறை. ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கில் எழுதி படிங்க. காந்த பிரிப்பு முறை. அவ்வளோதான் பிள்ளைங்களா. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வேல்யூபிள். உங்களுக்கு எதனா புரியல, ஏதாவது ட்ராபேக், உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் திருப்பி நடத்துகிறேன்.